ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. PMK is the brain child of ராமதாஸ். இந்த குழந்தையை பெற்றவர். அவரை தள்ளிவிட்டு அவரை நீங்கள் தோற்கடித்து விட்டீர்கள் என்றே வைத்துக்கொள்வோம். நீங்கள் சொல்வது போல தேர்தல் ஆணையம் உங்கள் பக்கம் நின்று அவர் பக்கம் இல்லாமல் போகிறது என்று வைத்துக்கொண்டால் கூட பாஜக இதில் ஏதாவது ப்ளே பண்ணுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அவன் ப்ளே பண்ணால் என்ன, நமக்கு அறிவு இருக்குல்ல. அவன் ப்ளே பண்ணால் அவன் எல்லாம் பண்ணுவான். கட்சியை முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய தகப்பனாரை ஒதுக்கி இந்த வன்னிய மக்களிடமிருந்து அந்நியப்படுத்த வேண்டும். முடியுமா உங்களால்? Meenakshi Faculty of Occupational Therapy admissions open for BOT and MOT. Apply now. பொதுக்குழு என்றால் 1000-2000 பேர் கூடுவார்கள். ஆட்டுக்கறி, தலைக்கறி, மீன், காடை எல்லாம் சாப்பாடு நடக்கும். அவர்கள் ஒவ்வொரு தீர்மானத்தையாக படிப்பார்கள், அவர்கள் கைதட்டுவார்கள். பிறகு கறியை சாப்பிட்டு விட்டு போவார்கள். இதை தவிர இந்த பொதுக்குழு ஒரு கட்சியிலாவது, ஒரு பொதுக்குழுவாவது, ஒரு அறிவாளியவாவது, ஒரு கட்சியாவது வளர்த்துருக்கிறதா? என்னுடைய பெயரை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது, இனிஷியலாக வேணால் பயன்படுத்திக்கலாம். தான் ஒரு சிம்பல் என்று நினைக்கிறார். தன்னை அவருடைய நன்மைக்காக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்று வரையறை செய்கிறார். நல்லதில்லை அரசியலுக்கு. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்களிடம் பேசியிருக்கின்றோம். வணக்கம். நம்ம 2 பேட்டிகள்லையும் பேசின விஷயங்கள் பாமகவை பற்றி, அதை குறிப்பிட்டு ராமதாஸ் அவர்கள் அவருடைய செய்தியாளர் சந்திப்பிலையும் கூறினார். தந்தையிடம் தோற்பது தோல்வி அல்ல. இது அப்படியே பதிக்கப்படாத ஒரு முத்திரை வார்த்தையாக மாறிவிட்டது. திரும்ப திரும்ப ராமதாஸ் ஐயா அவர்கள் கூறியிருந்தார். ஆனால் இன்று பார்த்தோம் அப்படின்னா 2ஆக உடைந்து விட்டது பாமக அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப வீரியமாக போயிடுச்சான் இருக்கிறது. தெளிவாக 2 பேரும் பொதுக்குழு கொண்டுகிறார்கள். அதனாலே அவர் நான் தான் தலைவர் என்கின்ற நிலைப்பாட்டிலிருந்து வெளிவரவில்லை. ஆனால் போக அன்புமணிக்கு அதில் உள்ள சிரமங்கள் தெரிய வரும் என்று தான் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் 2 கட்சிகள் வன்னியர்களுக்காக ஏற்பட்டு விடுமானால் 2 பேரும் 2 அணிகளோடு சேர்ந்து கொண்டு நிற்பார்களே. ஆனால் இவர் என்ன சொல்லி அந்த அணியின் பேரால் பேச முடியுமே தவிர ராமதாஸ் வன்னியர்களுக்கு என்ன செய்தார் என்று கேட்க முடியாது. ஆகவே ராமதாஸ் உண்டாக்கிய கட்சி வன்னியர்களுக்கு நலனுக்காக ஏற்பட்ட கட்சி. அந்த வாக்கு அந்த பக்கம் போகாமல் தன் பக்கம் வருவதற்கு இவர் ராமதாஸை எதிர்த்து பேச முடியாத நிலைமை ஏற்படும். அதனாலே ஒரு இடைஞ்சலுக்குள் தான் இவர் இருப்பார். கட்சி இப்பொழுது வைத்திருப்பவர்களை தன் பக்கம் வைத்து கொள்ள முடியுமே தவிர அவர்களுக்கு பதிலாக வேறு தலைவர்களை போட்டுவிட்டு அவர் நடத்துவார். எனக்கு என்னமோ இது ஒரு சிறந்த முடிவாக தெரியவில்லை. கொஞ்சம் பணிந்து அன்புமணி போயிருந்தால் இந்த கட்சி ஒன்றாக இருந்திருக்கும். தகப்பனார் தானே, அவர் தானே நம்ம மந்திரி ஆக்கினார், அவர் தானே நம்மளை தலைவர் ஆக்கினார். இப்பொழுது கொஞ்ச நாள் தள்ளி என்று சொன்னால் இப்போ கெட்டு விட்டது. கும்பகோணத்தில் கூட ராமதாஸ் ஐயா அவர்கள் செயற்குழு கூட்டம் கூட்டியிருக்கிறாங்க. அதில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய பெயரை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது, இனிஷியலாக வேணால் பயன்படுத்திக்கலாம், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? உச்சகட்டமாக எடுத்துக்கிறதா? என் பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னா அன்புமணிக்கு அடுத்து என்ன? தான் ஒரு சிம்பல் என்று நினைக்கிறார். தன்னை அவருடைய நன்மைக்காக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்று வரையறை செய்கிறார். நல்லதில்லை அரசியலுக்கு. இத்தகைய நிலைப்பாடு போக அவர்களுக்கு தெரிய வரும். இல்லை, இது கோபத்தோட வெளிப்பாடாக இதை எடுத்துக்கிறதா? இதோட வீரியம் எப்படி போகும்? இந்த கட்சிக்கோட நலன்னு பார்க்கணும்ல. அதாவது வன்னியர்கள் நலனுக்கு இவர்கள் உரியவர்கள் இல்லை என்று பேச வேண்டிய அரசியல் போய் அவர் தரப்புக்கு வாக்களிக்காதே இவர் தரப்புக்கு வாக்களிக்காதே என்று ஒரே சமூகத்தை 2ஆக பிளவுபடுத்தி 2 பேரும் ஒருவருக்கோ எதிராக இருக்கின்ற நிலைமை வருமானால் அது படும் மோசமாக போய்விடும். ஆனால் என்னுடைய கருத்து ராமதாஸோடு பெரும்பகுதி வன்னியர் வாக்குகள் தங்கிவிடும் என்று தான் நான் நினைக்கின்றேன். என்றால் அவர் தான் அதனுடைய அடையாளமாக கருதப்படுகின்றவர். ஆனால் ராமதாஸ் எந்த கட்சியோடு கூட்டணி சேருவார் என்கின்ற நிலையில் அது திமுகவோடு சேர்கின்ற நிலை ஏற்பட்டால்
அவர் ஏற்கனவே நேச்சுரல் அலையன்ஸ் அதிமுக தான் என்று சொன்ன நிலைப்பாட்டிலிருந்து அது மாறுவிடும். சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே அதிமுகவோடு சேர நான் விரும்பினேன், பேசி முடித்து விட்டேன். அதற்கு மாறாக அன்புமணி போய் பிஜேபியோடு சேர்ந்து விட்டார். அதன் விளைவாக என்னுடைய வாக்குப்படி அந்த கூட்டணி நிலை பெற்றிருந்தால், அந்த நேச்சுரல் அலையன்ஸ் நின்றிருந்தால், அதிமுக 7 இடங்களிலும் பாமக 3 இடங்களிலும் வென்றிருக்கும். அது அல்லாமல் 0வாக ஆனதற்கு காரணம் அன்புமணி எடுத்த முடிவுதான் என்று சொன்னார். ஒரு சக்தியும் இல்லாத பிஜேபியோடு போய் சேர்ந்து கடைசியில் நம்முடைய கட்சி வீணாக போய்விட்டது என்று சொன்னார். ஆகவே இப்பொழுது என்ன முடிவெடுப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் வேறு வகையாக முடிவெடுக்க வாய்ப்பில்லை என்று தான் நினைக்கிறேன். திமுகவோடு ஒரு சேருவார் என்பது போன்ற கருத்துக்களெல்லாம் என்னால் நம்ப முடியாதவையாக இருக்கின்றன. இப்போ அன்புமணி அவர்களும் இடையில டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தில் போய் பரிசீலித்ததாகவும் தகவல் இருக்கு. அப்போ அவர் என்ன முடிவுக்கு, ஒரு சட்ட போராட்டம் நடத்துகிற முடிவுக்கு வந்துட்டார் அன்புமணி? இல்லை, சட்ட போராட்டம் நடத்தி அவர் வெல்கிறார் என்றே வைத்துக்கொள்வோம். அன்புமணி ஏற்கனவே தலைவராக அங்கீகரிக்கப்பட்டவர், அவர்தான் நிலையான தலைவர் என்றே சொல்வதாக வைத்துக்கொள்வோம் ஒரு பேச்சுக்கு. ராமதாஸை விட்டுவிட்டு வன்னியர்களின் அடையாளமாக திகழ்கிற அவரை விட்டுவிட்டு வெறுங்கட்சியை அவர் வைத்துக்கொண்டு என்ன செய்வார்? ஆகவே நான் தான் உண்மையான தலைவர், இந்த கட்சிக்கு நான் தான் ஏற்புடையவன் என்று ஆணையம் சொன்னது என்றே வைத்துக்கொள்ளுங்கள். அவரை தள்ளி விடுவதன் மூலம் ஏற்படுகின்ற பரிவு உண்டாக்கியவர், நிலைநிறுத்தியவர், பாடுபட்டவர், இந்த சிந்தனை குழந்தையை பெற்றவர், இந்த பிரெயின் சைல்டு. பிஎம்கே இஸ் த பிரெயின் சைல்டு ஆஃப் ராமதாஸ். இந்த குழந்தையை பெற்றவர். அவரை தள்ளிவிட்டு அவரை நீங்கள் தோற்கடித்து விட்டீர்கள் என்றே வைத்துக்கொள்வோம். நீங்கள் சொல்வது போல தேர்தல் ஆணையம் உங்கள் பக்கம் நின்று அவர் பக்கம் இல்லாமல் போகிறது என்று வைத்துக்கொண்டால் கூட, அவரை தோற்கடித்து விட்டு நீங்கள் அதில் பெரிய வெற்றி பெற முடியாது. அது கடைசியிலே வன்னியர்களுக்கான அமைப்பை குறைத்து விடுமே தவிர அதில் பெரிய வெற்றி பெற முடியாது. நான் சொல்லுகிறேன், ராமதாஸ் கையிலே ஒப்படைத்து கொஞ்ச காலம் நீங்கள் அவரோடு சேர்ந்திருந்து பிறகு தன்னால் உங்கள் கைக்கு வரும் என்பதுதான் சரியான நிலைப்பாடு. ஆழமாக அதை எதிர்த்து தன்னுடைய பதவியை தேர்தல் ஆணையத்தில் தக்க வைத்துக் கொள்வது என்ற முடிவுக்கு வந்துவிட்டால், அதை தேர்தல் ஆணையமும் ஏற்றுக்கொண்டு விட்டால், எனக்கு அப்படி ஏற்றுக்கொள்ளும் என்று தோன்றவில்லை. அப்படி நீங்கள் நடந்து விட்டாலும் கூட ராமதாஸை ஒதுக்குவதன் மூலமாக நீங்கள் பெரிய அளவுக்கு வெல்ல முடியாது. கட்சி தான் உங்களோடு இருக்கும், மக்கள் உங்களோடு வருவார்களா என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் போட்ட விதை, அவர் பெற்ற பிள்ளை, அவர் வளர்த்த விதம், 40 ஆண்டுகளாக அவர் கைக்குள்ளே இருந்த கட்சி. அவர்தான் உங்களை அமைச்சராக்கினார், அவர்தான் உங்களை தலைவராக்கினார். பிறகு பொதுக்குழு ஆக்கியது என்று சொல்வதில் பொருள் இல்லை. பொதுக்குழுவாக இவரை தேர்ந்தெடுத்தது. ராமதாஸ் இவரை தலைவராக நினைத்தார், மணியை தலைவராக நினைத்தார், தீரனை தலைவராக நினைத்தார், ஆக்கினார். இப்பொழுது பொதுக்குழு அன்றைக்கு இவர் மகன் பெயரை இவர் முன்மொழிந்திருக்காமல் வேறு பெயரை முன்மொழிந்திருந்தால் பொதுக்குழு அதை ஏற்றுக்கொள்ளும். பொதுக்குழு தன் போக்கில் இத்தகைய முடிவுகளை எடுப்பதில்லை. எந்த கட்சியிலும் பொதுக்குழு உயிரற்ற அமைப்பு. அது ஆட்டுக்கறி தின்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பை தவிர, ஒரு பொதுக்குழுவிலாவது திமுக அல்லது வேறு எந்த கட்சியிலாவது ஒரு பொதுக்குழு உறுப்பினர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் என்றோ, அதன் மீது விவாதித்தார் என்றோ, அந்த தீர்மானத்தை வாக்குக்கு விட்டார்கள் என்றோ நான் கேட்டதில்லை. 15-20 ஆண்டுகளில் கேட்டதில்லை. பொதுக்குழு என்றால் 1000-2000 பேர் கூடுவார்கள். ஆட்டுக்கறி, தலைக்கறி, மீன், காடை எல்லாம் சாப்பாடு நடக்கும். அவர்கள் ஒவ்வொரு தீர்மானத்தையாக படிப்பார்கள், அவர்கள் கைதட்டுவார்கள், பிறகு கறியை சாப்பிட்டு விட்டு போவார்கள். இதை தவிர இந்த பொதுக்குழு ஒரு கட்சியிலாவது, ஒரு பொதுக்குழுவாவது, ஒரு அறிவாளியவாவது, ஒரு கட்சியாவது வளர்த்துருக்கிறதா? ஆகவே பொதுக்குழு என்பது என்னை தேர்ந்தெடுத்தது என்று சொல்வது சரியான பேச்சில்லை. உங்களுடைய தகப்பனார் முன்மொழிந்த காரணத்தினால் இப்பொழுது முகுந்தன் பெயரை முன்மொழிந்து அவர் தேர்வு செய்யப்படுவது போல உங்கள் பெயரும் முன்மொழியப்பட்டு தேர்வு செய்யப்பட்டது. அதை பொதுக்குழு ஒப்புக்கொண்டது. இப்படி 2 விதமான அன்புமணி பாமக, ராமதாஸ் பாமக என்று பிரிந்தால் 2026 தேர்தலில் இந்த வாக்குகள் சிதறுமா? இது யாருக்கு லாபத்தை கொடுக்கும்? வலிமை குறைந்து போகும். 2 பேரும் 2 அணியில் சேருவதற்கு முயல்வார்கள்.
ஆகவே வன்னியர் நலன் எந்த பக்கம் இருக்கிறது என்பது எப்பொழுதும் ஒரு வகையாக முடிவு செய்வது. ஒரு கூட்டம் திமுகவோடும் ஒரு கூட்டம் அதிமுகவோடும் சேருவதாக வைத்து கொள்ளுங்கள். 2 பேருக்கும் இடங்களின் எண்ணிக்கை குறைந்துவிடும். ஏனென்றால் அந்த வாக்குகள் சிதறும் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் ஒதுக்குகின்ற இடங்கள் குறைந்துவிடும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது வன்னியர் நலன் எந்த அமைப்பு மூலம் காப்பாற்றப்பட முடியும் என்று 2 பேரும் பேசுவது ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கும். ரொம்ப சிரமமானது. ஆகவே ஒரு 40 ஆண்டு பாடுகளெல்லாம் முடிந்துவிடும் என்று நினைக்கின்றேன். இந்த போக்கு நீடித்து கொண்டே போகுமானால் கட்சியை முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய தகப்பனாரை ஒதுக்கி இந்த வன்னிய மக்களிடமிருந்து அந்நியப்படுத்த வேண்டும். முடியுமா உங்களால்? நான் கேட்கிறேன். ராமதாஸை முழுமையாக அந்நியப்படுத்தினால் ஒழிய நீங்கள் இந்த கட்சியை முழுமையாக கை கொள்ள முடியாது. அது முடிகின்ற காரியமா? காந்தியை விட்டு காங்கிரஸை அப்புறப்படுத்துவது முடியாது. ஏனென்றால் அவர்களோடு 2 கலந்துருக்கிறது. அது உங்களுடைய வாக்குகள் எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட சதவீதமாக இருந்து வந்திருக்கிறது. 5-6% தான் எப்பொழுதும் இருந்து வந்திருக்கிறது. இந்த வாக்குகளை சரியான அணியோடு நீங்கள் சேர்ந்தால் சில பேரை நீங்கள் எம்பியாக எம்எல்ஏயாக பெறலாம். இப்பொழுது நீங்கள் 2 பேரும் 2 பக்கம் சேர்ந்து கொண்டு வன்னியர் நலன் எந்த அணியில் இருக்கிறது என்றெல்லாம் பேசுவதும், நீங்கள் ராமதாஸ் பக்கம் இருக்கின்ற அணி வன்னியர்களுக்குரிய நன்மையை தேடித்தர முடியாது என்று பேசுவதும் எடுபடக்கூடிய ஒன்றில்லை. கடைசியிலே இந்த அமைப்பை முற்றாக பலவீனப்படுத்தி ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். நிறைவாக பாஜக இதில் ஏதாவது ப்ளே பண்ணுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அவன் ப்ளே பண்ணா என்ன? நமக்கு அறிவு இருக்குல்ல. அவன் ப்ளே பண்ணால் அவன் எல்லாம் பண்ணுவேன். அவன் உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் ப்ளே பண்ணுவேன். அவனுக்கு ஆட்சி கையில் இருக்குது, பணம் கையில் இருக்குது, அதனால் அவன் பண்ண என்ன எல்லாம் பண்ணுவான்ல. உலகத்தில் உங்களுடைய போக்குப்படியே வளர விடுவானா? உங்களை மட்டுப்படுத்தி தான் வளர வேண்டும் என்று நினைப்பேன். அதை நமக்கு அறிவு இருக்கிறது. நம்முடைய கட்சியை நாம் தாங்கிக் கொள்ளவும் அதை காக்கவும் ஆற்றல் நமக்கு இருக்கிறது. அதில் என்ன பிழை? அவன் சொன்னான், இவன் சொன்னான், அவன் வந்தான். அவன் பணத்தை வைத்து கொண்டு எதைத்தான் செய்யவில்லை, என்னதான் செய்து விட்டான். அவன் கொஞ்சம் இருப்பதாக தெரிவதற்கு காரணமே ஆட்சியும் அவனிடம் இருக்கிற பணமும் தான். இல்லாவிட்டால் அவன் இருப்பதாகவே தெரியாது. ஒரு காலத்தில் இந்த கட்சிக்கு தேர்தலில் எந்த இடமும் இல்லை பிஜேபிக்கு. இப்பொழுது என்ன புதிதாக வந்து விட்டது? பணமும் அதிகாரமும் மேலே இருக்கிற காரணத்தினாலே அவர்களுடைய குரல் நாடு பூர்வம் கேட்கிறது. தமிழ்நாட்டிலே அது ஓப்பான ஒரு நுழைவாக கருதப்படாது. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்படி பாமக என்கிற கட்சி எப்படி வழிநடத்த போகிறார்கள் இருவரும் அப்படிங்கிறது பார்ப்போம். நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. இதுவரை தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.